ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शांति मंत्रम भगवद्गीता। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். அதில் 11வது ஸ்லோகம் பார்த்தோம். 11வது ஸ்லோகத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் விட்டுட்டேன். இந்த தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷவ அப்படின்னு சொல்லி கடைசி செகண்ட் லைனில் சொல்கிறாரு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பகவான் அர்ஜுன்கிட்ட சொல்கிறாரு, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு அருமையான ஒரு கருத்து. நாம் பார்க்கிறோம், பல மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய ஆசைகளை வெற்றி கொள்ள முடியவில்லை. அதற்கு பதிலாக அந்த ஆசையை உயர்த்துகிறார்கள். ஏனென்றால் எல்லாம் இறைவனுடைய, அந்த ஆசையும் இறைவனுடையதுன்னு சொன்னனால அந்த ஆசையை உயர்த்தி அதை புனிதமாக்குகிறார்கள். எப்படி என்றால், அந்த ஆசைகள் இறைவன்தான். நம்ம புராணத்தில் பார்த்துருக்கோம், உபனிஷத்தில் வர ரிஷிகளையும் பார்த்துருக்கோம். பல ஞானிகள் ரிஷிகள் திருமணம் செய்து கொண்டு தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த ஆசையை உயர்த்தி ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறார்கள். நம்முடைய சாஸ்திரத்தின் வழியில் பின்பற்றி அந்த ஆசைகளை தர்மத்தின் வழியிலே அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அப்போ அந்த தர்மத்தின் வழியாக ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் பொழுது இயற்கையாகவே அவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறார்கள். அதனால அதனால சனாதன தர்மத்தில் சொன்னது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இந்த 4 விஷயம் சொன்னார். இந்த முதல் சொன்ன 3 விஷயம் படிக்கட்டுகள் போல, அது விரோதமானது அல்ல. அதாவது இந்த தர்மம், அர்த்தம், காமம் எங்கு கொண்டு போய் செல்லும்னா, தர்மத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்தால் அது நம்ம எங்கு கொண்டு போகும்? மோட்சத்துக்கு கொண்டு போகும். அதனால தான் அதை அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தின் முக்கிய கருத்து என்னென்னா, நாம் ஒரே நேரத்தில் எல்லா ஆசைகளையும் அழிக்க முடியாது. ஆகவே அந்த ஆசைகளை படிப்படியாக கட்டுப்படுத்தி அதை தர்ம வழியிலே அதை திருப்ப வேண்டும். அந்த ஆசைகளை தர்ம வழியிலே நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய சனாதன தர்மத்தில் அதற்காகத்தான் முக்கியமான ஒரு சூத்திரம் சொல்லப்படுகிறது. தர்மம், தார்மீக முறையில் வாழ்ந்து பிறகு தார்மீக முறையில் அர்த்தத்தை, பொருள்களை சம்பாதித்து பிறகு தார்மீக முறையில் சம்பாதித்த பொருளை அனுபவிப்பது, பிறகுதான் நாம் மோட்சத்தை அடைய முடியும். அதனால்தான் பகவான் சொல்றாரு, எல்லாம் தர்மத்தின் வழியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. மேலும் தார்மீக வழியில் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ பகவான் சொல்றாரு, ராமகிருஷ்ணர் அமுதமொழிகளில் பல இடங்களில் சொல்றாரு. நம்ம பார்த்தோம்னா தெரியும், இந்த தர்மமும் அர்த்தமும் இருக்குன்னு சொல்லி சனாதன தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் குருதேவர் சொல்றாரு, காமினி காஞ்சனம் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. எதுக்கு? ஆன்மீகத்துக்குன்னு சொல்லி குருதேவர் ராமகிருஷ்ணன் அமுதமொழிகள் பல இடத்துல சொல்லியிருக்கார். இப்போ வேதாந்தமும் சாஸ்திரம் சொல்றது, குருதேவர் சொல்றதும் முரணாக இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு தோணல் வரும். அது இல்லை. காஞ்சனம் என்றால் பொருள், காமினி என்றால் ஆசைகள். காமினி காஞ்சனா செக்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
எப்படி வேதாந்தம் சாஸ்திரம் சொல்கிறது என்றால் புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தம் 4 தர்மம் அர்த்தம் காமம், அதிலிருந்து தான் மோட்சத்தை அடைய வழி அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த தர்மம் அர்த்தம் காமம் அதன் வழியாகத்தான் மோட்சத்தை அடைய வேண்டும். எனவே குருதேவர் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, காமினி காஞ்சனம் என்று சொல்கிறது தர்மத்தின் அடிப்படையாக இல்லாத காமினி காஞ்சனம் தான் அவர் சொல்கிறார். தர்மத்தின் அடிப்படையில் இருக்கின்ற காமினி காஞ்சனம் ஒரு பொழுதும் ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்காது, அது முரண்படாத கருத்து. ஸோ தர்மத்தின் வழியில் வருகின்ற அர்த்தம் காமம் நமக்கு மோட்சத்தைக்கு வழிகாட்டும். இந்த தர்மத்தின் அடிப்படையில் இருக்கும் பொருள்கள் ஆசைகள் மோட்சத்துக்கு படிக்கட்டாக இருக்கும் என்பது நம்முடைய சாஸ்திரத்தினுடைய கருத்து. அதனால தான் கட்டோபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா பிரேயஸு ஸ்ரேயஸு பிரேயஸு ஸ்ரேயஸுன்னு, அதாவது நல்லது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லணும். சுருக்கமாக தமிழில் சொல்லணும்னா தர்மம் அர்த்தம் காமம் இவைகள் தான் பிரேயஸ். பிரேயஸ் இல்லாமல் ஸ்ரேயஸுக்கு போக முடியாது. ஸோ பல மக்கள்கள் சரியான புரிதல் இல்லாததால் பிரேயஸு ஸ்ரேயஸுக்கு பிரேயஸு ஸ்ரேயஸுக்கு முரணானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் அவ்வாறு சொல்லவில்லை. பிரேயஸிலிருந்து தான் ஸ்ரேயஸ். பிரேயஸை படிக்கட்டாக வைத்துக்கொண்டு, அதாவது தர்மம் அர்த்தம் காமம் படிக்கட்டாக வைத்துக்கொண்டு நாம் ஸ்ரேயஸை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வேதங்கள் சாஸ்திரங்கள் மிக தெளிவாக சொல்கிறது, பிரேயஸ் ஒரு படிக்கட்டாக இருக்கிறது. எதற்கு என்றால் ஸ்ரேயஸுக்கு. இதுதான் நம்முடைய லட்சியம். இதுதான் ஸ்ரேயஸ் தான் நம்முடைய லட்சியம். இதுதான் மனித வாழ்க்கையின் கடைசி நிலை. ஆகவே பிரேயஸ் தான் பிறவி இல்லாத பெருநிலையை அடையும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்ம அனுபூதி, இறை அனுபூதி என்றதான் ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிரேயஸ் என்பது படிக்கட்டு. தர்மம் அர்த்தம் காமம் அதன் மூலமாக நாம் ஸ்ரேயஸ் என்ற உன்னத நிலையை அடைய வேண்டும். இப்படி சொல்ல இதைத்தான் நம்ம எப்படி பகவான் அங்கே சொன்னார்னா, பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு 2 விஷயத்தை சொன்னார். அதாவது இது எப்படின்னா பராவித்யா அபராவித்யான்னு கூட சொல்லலாம். மாண்டூக்கிய உபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பராவித்யா அபராவித்யா தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருநாதர் சொல்கிறாரு, எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்தவனாக விளங்குவான் என்று ஒரு கேள்வி கேட்குறார். அதற்கு குருநாதர் நேரடியாக பிரம்மத்தை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லாமல் எப்படி சொல்கிறாருன்னா, கீழான ஞானம் மேலான ஞானம்னு 2 இருக்குது. அபராவித்யா பராவித்யா, அதாவது கீழான ஞானம்னால் அபராவித்யா, மேலான ஞானம் என்றால் பராவித்யா என்று இருக்கிறது. வேதத்தில் முழுமையாக, வேதத்தில் எல்லா இடத்துலையும் இந்த 2மே இருக்கும். பராவித்யாவும் இருக்கும், அபராவித்யாவும் இருக்கும். ஸோ அந்த பராவித்யா அபராவித்யா சரியான முறையிலே புரிந்து கொண்டால், அதாவது அபராவித்யாவை அவித்யான்னு சொல்லலாம், அபராவித்யான்னு சொல்லலாம். அவித்யா இன்னும் இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இந்த அபராவித்யா அல்லது அவித்யா சரியாக புரிந்து கொண்டால் பராவித்யாவை அடைய முடியும். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய கர்மயோகத்தில் அபராவித்யா என்று சொல்கிறார். ஏன் எல்லா யோகத்திலும் கர்மம் பக்தி ஞானம் எல்லா யோகத்திலும் இந்த பராவித்யா அபராவித்யான்னு 2ம் சொல்லப்பட்டிருக்கு. பராவித்யா அதாவது ஞானத்தை, கீழான ஞானம் மற்றும் மேலான ஞானம். ஏன்னா எடுத்த உடனே மேலான ஞானம் புரியாதுங்கிறதுக்காக கீழான ஞானம் நமக்கு புரிதல் சரியாக வந்ததுக்கப்புறம் மேலான ஞானத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். எந்த ஒரு சாதகனும் அபராவித்யா அல்லது அபராபக்தி, பக்தியில் 2 இருக்குது. சுவாமி விவேகானந்தருடைய பக்தி யோகத்தை பார்த்தீங்கன்னா அபராபக்தி பராபக்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபராபக்தி இல்லாமல் பராபக்தி ஒரு பொழுதும் அடைய முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நம்ம அந்த பிரேயஸ்லேருந்து தான் ஸ்ரேயஸுக்கு போக முடியும். எந்த ஒரு ஞானம் முதலில் கீழான பக்தி, அதாவது கீழான அந்த அபராபக்தியிலிருந்து தான் உயர்ந்த மேலான பராபக்தியை அடைய முடியும். சுருக்கமாக பார்த்தால் இந்த பரா அபரா, அதாவது அபரா பரா, இந்த பிரேயஸ் ஸ்ரேயஸ் இது ஒன்றுக்கும் ஒன்று எதிரான முரணான கருத்து அல்ல. இந்த மேலான லட்சியத்தை அடைய கீழான ஞானத்தின் படிக்கட்டாக உபயோகித்து கொண்டு தான் நாம் மேலான கொள்கிறோம். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலும் அன்னை சாரதை சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்குறோம். இதை பற்றி தெளிவாக விளக்க 14வது அத்தியாயத்தில் இந்த பராவித்யா அபராவித்யாங்கிறதையும் பராபக்திங்கிறதையும் அவித்யா அப்படிங்கிறதையும் கிளீனாக நமக்கு 14வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாரு. ஸோ பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரகிருதி என்பது, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுன்னா,
இப்போ அவருடைய விபூதியெல்லாம் சொல்லும்போது சொல்லிக்கிட்டே வரும்போது என்ன பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பிரகிருதி என்பது மாயா அல்லது அவித்யா என்பதை பகவான் ராமகிருஷ்ணனும் சொல்கிறார். இந்த வித்யா, அதாவது இந்த வித்யா மாயா அவித்யா மாயா ரெண்டு இருக்குது. வித்யா மாயா என்பது பரா பிரகிருதி, அவித்யா மாயா என்பது அபரா பிரகிருதி. இந்த இரண்டு பிரகிருதி, இது ரெண்டுமே பிரகிருதி தான். ஆனால் இந்த ரெண்டு பிரகிருதியும் மூன்று குணங்களால் ஆனது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குணங்கள் எங்கேருந்து வந்ததுன்னா பகவானிடமிருந்து வந்தது. இதை தான் இது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸோ இந்த அபராவித்யா மாயா, இந்த பராவித்யா என்ன வேறுபாடு? அதாவது ரெண்டுமே பிரகிருதி தான். அந்த ரெண்டு பிரகிருதியும், அபராவித்யா என்பது கீழான ஞானம், பராவித்யா என்பது மேலான ஞானம். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அபராவித்யாவில் அதிகமான அளவு தமோகுணமும் சிறிது ரஜோகுணமும் சிறிது சத்துவகுணமும் இருந்தால் அது அபராவித்யா. அப்போ பராவித்யா என்றால் இந்த வித்யா மாயை, அதாவது இந்த இதில் தமோகுணம், இந்த மூன்று குணத்தினுடைய விகிதம் தான் இது அந்த மாதிரி மாறுது. ஆனால் இந்த வித்யா மாயை அதிகமான அளவு சத்துவகுணம் இருந்தால், சற்று குறைவாக தமோகுணமும் ரஜோகுணமும் இருந்தால் அதை பராவித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பகவான் சொல்கிறார், நம்முடைய உடல், மனம், பிராணன், பஞ்சகோஷம். அப்புறம் பஞ்சகோஷங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பஞ்சகோஷம் 5 லேயர் இருக்கும், 1 by 1 இருக்கும். மற்றும் 3 சரீரம் என்ன? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஆக இந்த உடல், மனம், பிராணன், பஞ்சகோஷம், அப்புறம் இந்த 3 சரீரம் இவைகள் எல்லாம் இந்த 3 குணத்துக்கு உடையது, அதாவது பிரகிருதி அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 குணங்களால் ஆன பிரகிருதி என்று சொல்கிறார். மேலும் இந்த 3 குணங்கள் என்பது இறைவனுடைய கீழான பிரகிருதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆக இந்த பிரகிருதியில் 2, பரா பிரகிருதி 1, அபரா பிரகிருதி. இந்த அபரா பிரகிருதியும் பராகிருதியும் மாயை தான். இந்த மாயை என்பது 3 குணங்களுடைய விகிதம் தான் மாறுகிறது அப்படின்னு சொல்லி, ஆக எல்லாமே குணங்களோடு இருப்பது எல்லாமே மாயை தான் என்பது நாம் மனதில் வைத்துக்கணும். இறைவனால், அதாவது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கீழான பிரகிருதி என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து இந்த தாமசிக குணம் உடையவன் அவனும் இறைவன் தான். ஏனென்றால் குணங்கள் எங்கிருந்து வந்தது? இறைவனிடமிருந்து வந்தது. ஸோ இந்த தாமசிக மனிதன் இப்படி இருக்கானேங்கிறத அவனை நம்ம ஒதுக்கக்கூடாது. காரணம், இறைவன் அந்த குணங்களால் இறைவனை அங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், குணங்கள் மேலோங்கி எந்த குணங்கள் இருக்குது? அவருக்கு தமோகுணம் இருக்குது. தமோகுணம் என்பது திக்கு, கருப்பு மூணு மாதிரி. ஒன்றும் ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில் சுத்தமாக தூசிப்பட்டு அது கண்ணு எதுவுமே பார்க்க முடியலங்கிறது தமோகுணம். ஸோ அந்த நிலையில் உள்ள கண்ணாடி இருக்குது, தொடச்சோம்னா நம்ம அந்த பார்க்க முடியும், நம்முடைய பிரதிபலியும் பார்க்க முடியும். ஆனால் திக்காக இருக்கிறனால அது இறைவனால் மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ அவனும் இறைவன் தான். நாம் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள், இறைவனிடமிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய உண்மையான வீடு எது என்றால் இறைவனை அடைய வேண்டும். இதுதான் லட்சியம். இதுதான் பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார். அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டில் பேசும் பொழுது எவல்யூஷன், இன்வல்யூஷன் அப்படின்னு 2 கான்செப்ட் எடுக்கிறாரு. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு? எவல்யூஷன் என்னன்னா, இதை சர்வ சமய மதத்திலே தெளிவாக விளக்கிறார். பரிணாம வளர்ச்சி, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் சொல்றாரு. சில பக்தர்கள் சுவாமி விவேகானந்தரிடம் கேட்டார்கள், எப்போதும் நீங்கள் இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த பரிணாமம் நம்மை எங்கு அழைத்து செல்கிறது, ஏன் நம்மை அங்கு அழைத்து செல்கிறது, எப்படி அழைத்து செல்கிறது என்ற கேள்வியெல்லாம் அடுக்கடுக்க கேட்குறாங்க. அதுக்கு பகவான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, நாம் வாழ்க்கையில், அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த கேள்விக்கான பதில், நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்கிறோம் நினைக்கிறோம். அதாவது சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் இந்த பரிணாம வளர்ச்சியிலே இருக்கிறோம். நம் மனிதனாக பிறந்து விட்டால் நம்ம இந்த எத்தனையோ ஜென்மங்கள் ஆகலாம். ஆனால் இந்த க்ளோஸு எஸ்கலேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்கலேட்டர் எக்ஸலேட்டர்ன்ற பரிணாம வளர்ச்சியில் நம்ம மாட்டிக்கிட்டோம்.
நாம் எல்லோரும் அந்த இதில் தான் இருக்கோம். ஒரு முறை இந்த எஸ்கலேட்டருக்கு உள்ளே போயிட்டோம்னா நம்ம வெளியே வர முடியாது. வெளியே வர முடியாதுன்னா வெளியே வந்தால் எவால்வ்டாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எப்படி அந்த விகிதத்தில் நம்முடைய தத்துவகுணம் மேலோங்கி வர்ற வரைக்கும் அந்த ப்ராசஸ் நம்மளை விடாது. சத்துவகுணம் மேலோங்கி வந்ததுக்கப்புறம் இறை அருள், ஏன்னா சத்துவகுணமும் ஒரு பகைவன் என்று அடுத்து சொல்ல போகிறாரு, மாயை பற்றி சொல்லும்போது சொல்ல போகிறார். ஸோ அப்படி அந்த சத்துவகுணம் மேலோங்கி வரும் பொழுது நமக்கு தெளிவடையும், மனம் தெளிவடையும், நாம் அடுத்து என்ன பண்ணணுங்கிறது வரும். அப்போ இறைவன் அருளோடு நாம் முழுகுவோம். அதுக்கப்புறம் இன்வல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, பரிணாமத்துக்கு எதிரான சொல் இன்வல்யூஷன் என்பது நாம் தெய்வீகமானவர்கள், அந்த தெய்வீக தன்மையிலிருந்து நாம் கீழே வந்திருக்கிறோம். நம்முடைய வீடு இறைவன், அங்கிருந்து ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம வந்துட்டோம், ஏதோ அறியாத ஒரு இதனால், ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம தெய்வீக தன்மையை இழந்து விட்டோம், அல்ல மறந்து விட்டோம். அந்த தெய்வீகத்தன்மையை மறந்து விட்டோம். அந்த இடத்தை நாம் மீண்டும் அடைய வேண்டும். தெய்வீகத்தன்மையை மறந்து ஜடத்தன்மையை அடைந்து விட்டோம். அதிலிருந்து நாம் படிப்படியாக மீண்டும் நம்முடைய சொந்த வீடான, நம்முடைய சொந்த தாய் வீடான இதுக்கு போகணும். அதனால தான் சொல்கிறாரு, எப்போ நம்ம இறைவனிடமிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கி வர மாதிரி இன்வல்யூஷன், அதே மாதிரி படிப்படியாக மேலே போகணும், அது எவல்யூஷன். அதான் சொல்வது நமக்கு தெரியும். இன்ஆர்கானிக், அதாவது ஜடப்பொருளிலிருந்து ஆர்கானிக்காக மாறுது, உயிருள்ளதாக மாறுது. அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் எவல்யூஷன், அதுக்கப்புறம் மாரல் எவல்யூஷன், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். இப்படி படிப்படியாக மாறி நமக்கு போகுது. இப்படி படிப்படியாக மாறி போகும்போது தான் நமக்கு நம்முடைய உண்மையான அந்த நிலையை நாம் அடைய வேண்டும், அடைக்கிறோம். அதே போல் நான் போன வகுப்பில் சொன்னேன், பக்தார்ஜன யுகல சரண அப்படின்னு சொன்னோம். பக்த ஆர்ஜன அப்படிங்கிறத நம்ம இந்த கண்டன பவங்கிற இந்த அவதார சோஸ்திரத்தில் 6வது லைனில் வருது. பக்த ஆர்ஜன யுகல சரண, பக்தர்களுக்காக, பக்தர்கள் தகுதி பெற வேண்டும். தகுதி பெற வேண்டும் என்றால் என்ன? இந்த அபரா பிரகிருதியிலே இருந்து தகுதி அடைந்து பராபிரகிருதி அடைய வேண்டும். பக்த ஆர்ஜன, அந்த தகுதி அடைவதைத்தான் ஆர்ஜன அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு தகுதி அடைய வேண்டும்? அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் இறைவன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி எப்போ வரும்னா, அபராபிரகிருத்தியிலிருந்து பக்குவம் அடைந்த பிறகுதான் பராபிரகிருதிக்கு போக முடியும். அந்த தகுதியை பெறுவது எங்கன்னா அபராபிரகிருதி. அபராபிரகிருத்தினா இந்த பிரம்ம இந்த 3 தர்மம் அர்த்தம் காமம் சொன்ன மாதிரி அந்த 3 தகுதி அடைந்த பிறகுதான் அடுத்த லெவலுக்கு போகணும். யுகல சரண, யுகல சரணனா, யுகலன்னா 2, சரணன திருப்பாதங்கள். அந்த 2 திருப்பாதங்களை அடைய நாம் தகுதி அடைய வேண்டும். தகுதி அடைய வேண்டும்னா என்ன? அந்த பக்குவம் அடைய வேண்டும் அப்படிங்கிற இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. வேதாந்தத்தில் என்ன, அவித்யாவிலிருந்து வித்யாமாய் போகணும் அப்படிங்கிற தகுதி நமக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். இதே நம்முடைய பதஞ்சலி முனிவர் என்ன சொல்கிறாரு? யமா நியமா ஆசன பிரதியம பிரத்யேகாரா அப்படின்னு ஒன்றா கடைசி அவர் தியானம் சமாதின்னு சொல்கிறாரு. ராமானுஜர் என்ன சொன்னார்? சரணாகதி. சரணாகதியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சரணாகதியில் அதாவது 6 வகையான இதை சொல்கிறார். எப்படின்னா, அனுகூலஸ்ய சங்கல்பா, பிரதிகூலஸ்ய வர்ஜனம், ரக்ஷச இதி விஸ்வாசம், கோப்திருத்துவ வர்ணம், ஆத்ம நிக்ஷேபம், கார்பண்யம், இது ஷட் சரணாகதி அப்படின்னு சொல்கிறார். ஷட் வித சரணாகதி, 6 வகையான ஸ்டெப்பு. அனுகூலசிய சங்கல்பம் அப்படின்னா, உனக்கு எதிராக, அதாவது இறைவனுக்கு எதிராக அப்படின்னா, உனக்கு பிடிக்காதது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் பிரதிகூலசிய வர்ஜனம், எது உனக்கு எதிராக இருக்கிறதோ அது நான் எடுக்க மாட்டேன், அதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நான் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் 3வது அத்தியாயத்தில், இருந்தாலும் இதை கொஞ்சம் திருப்பி ஞாபகப்படுத்துக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரக்ஷச இசி வித்வாசத, எதா இருந்தாலும் நீ தான் எனக்கு ரக்ஷத்தை, எனக்கு ரட்சிக்கிறதுக்கு நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அப்புறம் கோப்திருத்துவ வர்ணம், ஆத்ம நிக்ஷேபகம், எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் தான் கார்பண்யம், உன் மேலே நமக்கு
அது கார்பண்யம் என்னன்னா, இந்த இடத்துல உன் அருள் இல்லாமல் என்னால் இந்த 5 ஸ்டெப்புக்கும் போக முடியாது. அதனால் இறைவா நீ தான் எனக்கு எல்லாமாக இருக்கணும். இதைத்தான் வந்து அடுத்து நம்ம 14வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். இந்த 14வது ஸ்லோகத்தில் நம்ம இதை பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம். அதனால் பக்தார்ஜன யுகல சரண, நாம் தகுதி பெற வேண்டும். அந்த பக்குவம் அடைந்தால்தான் இந்த சரணாகதி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இனி 12வது ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த 12வது ஸ்லோகத்தோட பகவானுடைய அந்த விபூதியை முடிக்க போகிறார். முதல் ஸ்லோகம் படிக்கிறேன். ஏ சைவ சாத்விகா பாவா ராஜச தாமசச்ச ஏ மத்த ஏவேதி தான் வித்தி நத்து அகம் நத்வேகம் தேசு தே மயி. 2 லைனில் 2 விஷயங்கள் சொல்கிறாரு பகவான். சத்வ ரஜஸ்தம குணங்களால் உண்டான பொருள்கள் எல்லாம் என்னிடத்திலிருந்து தோன்றியவை என்று அறிக. அதாவது இந்த உலகமே இந்த 3 குணங்களால் தான் இருக்கு. அப்போது இந்த உலகத்தில் இருக்கின்ற 3 அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் இந்த 3 குணங்களால் தான் ஆகியிருக்கிறது. அப்போது பகவானுடைய கீழான பிரகிருதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதுக்காக தான் நான் முன்னாடி இவ்வளவு சொன்னேன். அப்போது ஆயினும் நான் அவைகளை சாரவில்லை. இந்த குணத்தை நான் சாரவில்லை, அவை என்னை சார்ந்திருக்கிறது. அதனால தான் குணமயி இது சொல்கிறோம். சர்வ மங்கள மாங்கல்ய சர்வே சர்வார்த்த சாகிய சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே சரண. அதுக்கப்புறம் சிருஷ்டி ஸ்திதி விநாசானம் சக்தி பூனேஸ்வரது குணாஸ்ரயே குணமயி. அதை தான் இங்கே பகவான் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என்னை அவைகள் சார்ந்து இருக்கிறது, ஆனால் நான் அவைகளை சார்ந்து. ஏன்னா பகவான் எப்போ நினைச்சாலும் குணாஸ்ரயன் ஆகலாம், குணமயனும் ஆகலாம். நமக்காக குணமயனாகி நமக்கு இப்போ பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு குணத்தோடு இருக்கார். அதுக்கப்புறம் அவரே குணமயி, குணத்தை எந்த குணமும் இல்லாதவனுமாக இருப்பார். ஆக குணாஸ்ரயே குணமயியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் 3 குணங்களை பற்றி பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ 3 குணங்களில் தோன்றியவை இந்த 3 குணங்கள். அந்த 3 குணங்கள் என்னென்னு நமக்கு தெரியும். சத்வ ரஜஸ் தம குணங்கள். இந்த குணங்களால் இந்த குணங்கள் எல்லாம் என்னை சார்ந்து இருக்கிறதுங்கிற ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்கிறார். நான் அந்த குணங்களை சாரவில்லை என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விபூதிகளை இந்த ஸ்லோகத்தோடு முடிக்கிறார். பகவான் ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது ஈஸ்வரனே இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார் என்றார். இந்த அறிவு நமக்கு கொடுத்த பிறகு நம்முடைய அனுபவத்திலும் இந்த உலக விவகாரம் செய்யும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் இறைவன் தான் என்ற அறிவு அனுபவம் நமக்கு வருவதில்லை. பகவான் சொல்வது இந்த உலகமே ஈஸ்வரனாகத்தான் இருக்கிறான் என்றார். ஈஸ்வர சொரூபம் நமக்கு தெரியவில்லை. அதனால் நம்முடைய அனுபவம் இந்த விதமும் ஈஸ்வரன் எதை பார்த்தாலும் ஈஸ்வரன் என்று தெரியவில்லை. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது காரணம் என்ன சொன்னார்? இந்த விருப்பு வெறுப்பு கோபம் பயம் இதைத்தான் நமக்கு தெரியுது. காரணம் என்னென்னா நம்முடைய அந்த பிரகிருதி, இந்த கீழான பிரகிருதி சத்வகுணர்கள் அதிகமாக இருப்பதால் இறைவன் நமக்கு தெரியவில்லை. அதனால தான் இதை சொன்னார். இந்த 12வது ஸ்லோகத்தில் தன்னுடைய விபூதிகளை சொல்லி ஏ சைவ சாத்விகா பாவா, ஏ சைவ சாத்விகா பாவா. ஸோ ஏ சைவ சாத்விகா பாவா என்றால் சாத்விக குணங்களால் தோன்றிய பொருள்கள். இந்த உலகத்தில் எந்த பொருள்களை பார்த்தாலும் இந்த 3 குணங்களில் ஒன்று இருக்கும், 3 குணங்கள் கலந்து இருக்கும். அதனால் பகவான் என்ன சொல்றாரு? ஏ சைவ சாத்விகா பாவா. இந்த சாத்விக பாவத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் அதை நான் என்று புரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. பாவா என்றால் பொருள்கள். அப்புறம் ராஜச என்றால் ரஜோகுணத்தில் தோன்றிய பொருள்கள். தாமசச்ச எவைகளெல்லாம் இந்த தமோ குணத்திலிருந்து தோன்றியவையோ அவைகள் எல்லாம் நான், அதாவது பகவானே ஈஸ்வரனே என்பதை புரிந்து கொள். இந்த உலகம் எப்படி தோன்றியது? மாயையிலிருந்து தோன்றியது என்று அதில் 3 குணங்கள் இருக்கிறது.
இந்த குணங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் எது தோன்றியது அப்படிங்கிறத இந்த சிருஷ்டி பிரகரணம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாஸ்திரம் இருக்குது, சிருஷ்டி பிரகரணம். இந்த சிருஷ்டி கொஞ்சம் எப்படி எப்படி ஒன்று ஒன்றா வருது அப்படிங்கிற இந்த பிரகரணத்தில் சொல்கிறாரு. மாயையிலிருந்து சத்வகுணம், அதாவது மாயை என்பது 3 குணங்கள் கூடியது. மாயையில் இருக்கும் சத்வகுணத்தில் இருந்து தான் இந்த மனம் தோன்றியது. அதாவது இந்த மனசு அதனால தான் நமக்கு மனசு பக்குவம் அடைந்தால் சத்துவகுணம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிருஷ்டி பிரகரணத்தில் இந்த மாயையில் இருக்கின்ற சத்துவகுணத்தில் இருந்து தான் நம்முடைய மனம் தோன்றியது. மாயையில் இருக்கின்ற ரஜோகுணத்திலிருந்து இந்த பிராணன் செயல்கள் தோன்றியது. ஏன்னா ஆக்ஷன் அடுத்தது ரஜோகுணம் எப்பவுமே ஆக்ஷன் இருக்கும். மற்றும் கர்ம இந்திரியங்கள் மாயையின் தமோகுணத்திலிருந்து தோன்றியது. அதாவது ஜடமான இந்த உலகமும் கர்ம இந்திரியங்களும் எதிலிருந்து தோன்றியது என்றால் தமோகுணத்திலிருந்து தோன்றியது. இவ்வாறு மாயையிலிருந்து விதவிதமான பொருள்கள் இந்த உலகத்தில் தோன்றியது. அதுக்காகத்தான் சொன்னார், ஏ சைவ சாத்விகா பாவா ராஜச தாமச சைவ ச ஏ அப்படின்னு சொன்னார். இந்த 3 குணங்களால் தான் இந்த உலகம் முழுவதும் ஆகியது. விதவிதமான பொருள்களாக இருப்பது இந்த 3 குணங்கள் தான். அது மட்டுமல்ல, நம்முடைய மனதிற்குள் 3 குணங்களும் இருக்கிறது. மனம் சத்துவகுணத்திலிருந்து தோன்றியதுன்னு சொன்னார். ஆனால் இந்த மனதுக்குள்ளேயும் இப்போ அந்த பரிணாமத்தில் 3 குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார். எப்படின்னு பார்த்தோம்னா, ஞானிகள் ரிஷிகள் அவர்களுடைய மனம் சுத்த சத்துவமாக இருக்கும். காரணம் என்னென்னா, சத்துவகுணம் பிரதானமாக இருப்பதால் அவர்களை ஞானி ரிஷிகள் என்று சொல்கிறோம். அதே மாதிரி கந்தர்வர்கள் எக்ஷர்கள் அவங்க கொஞ்சம் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. இவர்களுடைய மனம் ரஜோகுணம் பிரதானமாக இருக்கும். ராட்சசர்கள் உங்களுக்கு தெரியும், ராட்சசர்களுடைய மனம் தமோகுணம் பிரதானமாக இருக்கும். இவ்விதம் மனம் மற்றும் இந்த உலகத்தில் எவையெல்லாம் இருக்கிறதோ, அதாவது இந்த உலகத்தில் நம்ம எதை பார்க்குறோமோ அவைகள் அனைத்தும் என்னிடத்திலிருந்து வந்தது என்று பகவான் சொன்னால். 3 குணங்கள் என்னுடையது. அந்த 3 குணத்தின் விகிதம்தான் இந்த பல வகையான வஸ்துக்கள் வந்திருக்கிறது. ஸோ என்னிடத்தில் இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியின் சாரம், இந்த உலகத்தில் எவையெல்லாம் தோன்றியிருக்கிறதோ அவையெல்லாம் என்னுடையது, நான் தான். அதை 3ஆக பிரிக்கிறார். எப்படின்னா 3 குணங்களாக சத்வ ரஜஸ் தமஸ் என்றும், அந்த சத்வ ரஜஸ் தமத்திலிருந்து தான் 3 பாவங்கள் 3 வகையான பொருள்கள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். பிறகு 2வது வரியில் மத்த ஏவ இதி, அதனால தான் மத்தேவேதி தான் வித்தி அப்படி சார். மத்து போட்டு அப்புறம் தக மத்த ஏவ இதி, மத்தேவ இதி. இந்த இவைகள் எல்லாம் என்னிடத்திலிருந்து வந்து, ஏவ என்றால் என்னிடத்திலிருந்து தான் அப்படிங்கிற உறுதியாக சொல்கிறான். இதி என்றால் இவைகள் எல்லாம் என்னிடத்திலிருந்து வந்தது என்பது புரிந்துகொள். வித்தி என்றால் அறிந்துகொள் அப்படின்னு சொல்கிறார். எவையெல்லாம் இந்த இடத்திலிருந்து, அதாவது என்னிடத்தில் வந்தது, இந்த உலகத்திலிருந்து வந்ததோ, அதாவது சத்வரஜ குணத்தினுடைய மாற்றங்களினால் இந்த 3 குணத்தில் உள்ள எல்லாம் வந்திருக்கிறது என்பதை அர்ஜுனா நீ தெரிந்து கொள். இந்த உலகத்தில் நீ பார்க்கிறது வேறு எதுவுமே கிடையாது, 3 குணத்தினுடைய சேர்க்கை தான். இந்த ஸ்லோகத்தில் கடைசி பாகத்தில் சொல்றார் பகவான் ஒரு மாபெரும் உண்மையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மாயை என்பது என்னுடைய கீழான பிரகிருதின்னு சொல்லிட்டார். கீழான பிரகிருதி என்பது மித்யா என்பது வெறும் தோற்றம். அதனால என்ன சொல்றாரு, நாகம், அதாவது ந து அகம் நத்வேகம் நத்வகம் தேசு தேமயி, அவைகள் எல்லாம் என்னை சார்ந்து இருக்கிறது, நான் அவைகளை சார்ந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பேருண்மையை சொல்றார். இதில் பகவான் என்ன சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாம் என்னிடத்தில் வந்தது, ஆனால் நான் அவைகளிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்றார். இது சொல்லும்போது நமக்கு ஒரு என்னடா முரண்பாடான கருத்தாக இருக்கே அப்படின்னு தெரியும் சொல்றார்.
அவைகள் என்னிடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் அதை இடத்தில் இல்லைங்கிறது சொல்கிறாரு. ந தேசு, நான் இந்த உலகத்தில் தோன்றியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். நான் அதிலிருந்து வரல. இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள்லாம் பொருள்கள் என்னிடத்திலிருந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஆனால் இது அந்த குணங்கள் எல்லாம் என்னிடத்திலிருந்து வந்தது, ஆனால் நான் அவைகளிடத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு முரண்பாடான கருத்து சொல்கிறாரு. அதை புரிய வைக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, களிமண் சொல்கிறது பானைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா இந்த களிமண்ணால் தான் பானையானது, பானை விதவிதமாக இருக்கிறது. அதனால களிமண் என்ன சொல்லிச்சு, களிமண் பேச ஆரம்பிச்சுன்னா சொல்லும், இந்த களிமண் சொல்கிறது இந்த பானைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது சொல்ற. நான் பானையிடத்தில் இல்லை அப்படின்னா இந்த பானைக்கு நாமரூபம் இருக்கிற வரைக்கும் தான். அதனால தான் என்னிடத்தில் இல்லைன்னா அது மீண்டும் களிமண் ஆயிடுச்சுன்னா நானே ஆயிடுறேன் இல்லையா. அதனால் இந்த பானைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் பானையில் இல்லை. இந்த வார்த்தை சரியா தவறா என்பதை நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிப்பாங்க. இதன் பொருள், பானை பானையாக இருக்க வேண்டும் என்றால் நான் இருக்க வேண்டும், எது களிமண் இருக்க வேண்டும். ஆனால் களிமண்ணாக இருக்க வேண்டும் என்றால் பானைகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பானை உடைந்து விட்டால் அது களிமண்ணாக இருக்கும். அப்பொழுது பானை என்ற தத்துவம் இல்லை, வெறும் தோற்றம்தான். ஆகவே பகவான் சொல்கிறார், இந்த உலகம் என்னிடத்திலிருந்து வந்தது, ஆனால் இந்த உலகத்தில் நான் இல்லை. அதாவது இந்த உலகத்தை நான் இந்த உலகம் என்னை சார்ந்து இருக்கிறது, நான் உலகத்தை சார்ந்து இல்லை. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இதைத்தான் 2வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்தில் சொன்னார். நாசத்தோ வித்யதே பாவோ ந பாவோ வித்யதே சதா உபயோரவி திருஷ்டுவாந்த துணையோ தத்துவதர்ஷிபிகி அப்படின்னு சொல்லி சொன்னார். பகவான் மேலான தத்துவமாக, மேலான சத்தியமாக, மற்றவைகளெல்லாம் கீழான சத்தியமாக 2 சொன்னார். அதாவது அபராபிரகிருதி பராபிரகிருதின்னு சொல்லி, இதைத்தான் மித்யா, அதாவது அபராபிரகிருதி தான் மித்யா, பொய், தோற்றம், நிலையற்றது. இதைத்தான் பகவான் இந்த உலகத்தில் என்னை சார்ந்து இருக்கிறது. ஏனென்றால் நம்ம இருக்கோம், நம்ம நிழல் இருக்கு, நம்மை சார்ந்துதான் நிழல் இருக்கும், நிழலை சார்ந்து நாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால நம்முடைய நிழல் எப்படி, நம்ம இருந்தால் தான் நிழல் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ உலகத்தின் இருப்பு கீழானது. இவ்வாறு பல வகையாக நானாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய திருஷ்டியை, அதாவது நம்முடைய திருஷ்டி ஈஸ்வர திருஷ்டியாக மாற்றுவதற்காக பகவான் தயாராகிறார். ஒவ்வொன்றா நம்ம பகவான் சொல்லிகிட்டே வர்றார். ஸோ இந்த 3 குணங்கள் தான் இந்த உலகம், சாத்விகம், ராஜசம், உலகம் அப்படின்னு சொல்லி தோன்றுது. வேதாந்தத்தின் கருத்துப்படி, வேதாந்த கருத்தின்படி பார்த்தீங்கன்னா, பிரம்மத்திலிருந்து இந்த பஞ்ச மகாபூதம் தோன்றியது. பரமாத்மா, ஆத்மான்னு சொல்லலாம். இந்த பரமாத்மாவில் இருந்தால் இந்த பஞ்ச மகா பூதங்கள் தோன்றியது. அதான் மகா மாயை அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி தோன்றியது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ஆத்மாவுடைய லட்சணம் பார்க்கும்போது இது மாறாத தத்துவம் அப்படின்னு சொன்னோம். இந்த மாறாத தத்துவம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம 4வது அத்தியாயத்தில் சொன்னால், அஜோபிசன் அவ்யயாத்மா. அஜோபிசன்னா இந்த ஆத்மா பிறக்க தோன்றாதது, அதாவது ஸ்வயம்பு. அப்போது அஜோபிசன் அவ்யதான் பூதானாம் ஈஸ்வரோபிஷன் அப்படின்னு சொன்னார். நான் பிறக்கவில்லை, அஜோபிசன் அவ்யயாத்மா. ஆனால் மாயையின் அடிப்படையாக, அதை அடுத்து செகண்ட் லைனில் சொல்கிறாரு, அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். எல்லா பூதங்களுக்கும் நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன், நான் கண்ட்ரோலராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எப்படி இது மாறினார்? ஆத்ம மாயையா, அந்த ஆத்மனால, அந்த மாயையினால் நான் கொஞ்சம் மாறின மாதிரி. வெறும் தோற்றம் தான், ஆனால் நம்ம அப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற. ஸோ பிரம்மத்திலிருந்து இந்த பஞ்ச மகாபூதங்கள் தோன்றியது. இந்த எப்படி தோன்றியது அப்படிங்கிறதுனா, இந்த பரபிரம்மிடந்து
மாயை வந்த நாள் அந்த பஞ்ச மகாபூதங்கள் தோன்றியது. பரம்பொருளிலிருந்து முதலில் ஆகாசம் தோன்றியதுன்னு சொல்கிறோம். இந்த ஆகாசத்தின் மூலமாக வாயு, அது கூட நான் போன வகுப்பில் நான் சொன்னேன். இந்த சூக்ஷ்ம ஆகாச பஞ்சபூதத்தில் ஆகாசத்தை, சூக்ஷ்ம ஆகாசத்தையோட சப்தம் என்ற ஒரு குணம் சேரும் பொழுது அது ஆகாசம் வந்தது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வாயு, நீர், அக்னி, இப்படி பூமியாக கடைசி நாம் இப்போ எல்லாமே பார்த்தோம். இந்த பஞ்சபூதம் இந்த உலகத்தில் அந்த பூமியிலேருந்து வந்து தான் இந்த எல்லாமே தோன்றியது. இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஒரு செல் உயிரி, அதுக்கப்புறம் புழு, செடி, விலங்கு, கடைசியாக உயர்ந்த பரிணாமத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அந்த மனிதனாக வந்தது அப்படின்னு சொன்னோம். ஆக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த 7 புவனங்கள், அதாவது 7 14 லோகங்கள்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 14 லோகத்தில் இருக்கின்ற எப்படி தோன்றியது அப்படின்னா எல்லாமே இந்த பஞ்சபூதத்திலிருந்து தோன்றியது. நம்முடைய மூலம், அதனால தான் காரணம் தேடினால் கடைசி இந்த உடல் பூமியிலிருந்து வந்தது. தெரியும், நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியுங்க. பூமி எங்கேருந்து வந்தது? நீரிலிருந்து வந்தது. நீர் அங்கேயே கடைசி எங்கே போகும்? ஆகாசத்தில் போய் நிற்கும், பரம்பொருளில் போய் நிற்கும். ஆக நாம் இறைவனுடைய அம்சம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருந்ததில் அதான் ராமானுஜாச்சாரியார் அதை சொன்னார். எல்லா உயிர்களும் இந்த பஞ்ச மகாபூதத்திலிருந்து தோன்றியது. பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாசம். இந்த உடல் பூமியிலிருந்து தோன்றியது. பூமி உடலை காக்கிறது. பிறகு பூமி அந்த உடல் போகிறது. இந்த பூமி, இந்த நம்ம உயிர் வாழ்வதற்கு இந்த பூமி தான் நமக்கு காக்கிறது. எப்படி? இந்த பூமியில் நமக்கு உணவு கிடைக்கிறது, அதாவது வளர்கிற இந்த பூமியிலேருந்து வளர்கிறது, அதை நம்ம சாப்பிட்டு அதுதான். ஸோ இந்த பூமி தான் நம்மை உருவாக்கியது, அது பூமி தான் நம்மை காக்கிறது. கடைசி நம்ம இந்த பூமியிலே போகிறோம். அதனால தான் கிறிஸ்தவ பாதிரியார்கள் சொல்லுவாங்க, இந்த உடல் புதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கையில் மண்ணை எடுத்து சொல்லுவாங்களாம், இந்த மண்ணிலிருந்து நீ வந்தாய், அதிலே நீ இப்பொழுது செல்வாய் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை போடுவாங்களாம். ஸோ எல்லாம் இந்த எல்லை இல்லாத எல்லா வஸ்துக்களும் இந்த எல்லை இல்லாத அந்த பரமாத்மாவிடமிருந்து வந்தது என்பதற்கு தான் விளக்கம் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இறைவனுடைய இது எப்படி வந்தது, இதை ஒன்றா எப்படி, ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டாரு. ஏன் வந்தது என்பதற்கான கேள்விக்கு பதில் இல்லை. என்றால் அது இறைவனுடைய திருவிளையாடல். இந்த 12வது ஸ்லோகத்தில் உட்பொருள் என்னன்னா, இந்த 3 சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தில் இது வரைக்கும் 8வதுலேருந்து 12 வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் 3 குணங்களால் உருவானது, சத்வரஜஸ்தமம். இந்த 3 குணங்களின் கலவை தான் இந்த உலகம் எல்லாமாக இருக்கிறது. இந்த குணங்கள் எல்லாம் அந்த பரம்பொருளிலிருந்து தோன்றியது, ஈஸ்வரனிலிருந்து தோன்றியது. இறைவன் என்பது டெஃபினிஷன், விளக்கம், இறைவனுக்குடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம். சத் சித் ஆனந்தம், இருப்பு, அறிவு, பேரானந்தம். இதன் பொருள் இறைவனிடமிருந்து தோன்றிய இந்த பொருள்கள் எல்லாம் அந்த சச்சிதானந்தம். ஏன்னா சில வஸ்துக்கள் நாம் சித்து மட்டும் பார்ப்போம், அதாவது சத்து மட்டும் பார்ப்போம். ஏன்னா அதோடைய இருப்பு இருக்கும், ஆனால் அதோடைய சத்தும் சித்தும் நம்ம பார்க்க முடியாது. காரணம், அது நம் வெளிப்படவில்லை, நம்முடைய கற்களுக்கு அது வெளிப்படவில்லை. ஆனால் எல்லா வஸ்துக்களிலும் இந்த 3ம் இருந்தே ஆக வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். என்னென்னா, ஒரு அரசன் ஒரு ஏழை மனிதன் அல்லது ஒரு முட்டாள் மனிதன். அரசனும் சற்று அரக்க குணம் படைத்தவர். அரசன் நன்றாக ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார். அப்பொழுது அவன் நல்ல அரசனோ கெட்ட அரசனோ, எல்லோரையும் துன்புறுத்துகின்ற கெட்ட அரசனோ அல்ல. அவன் ஒரு சாதாரண ஜீவனை போல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான். அவன் யார் என்று தெரியாத அளவுக்கு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறான். அப்படின்னா என்ன? அவனுடைய அந்த சிதாபாசத்தில் அவன் ஒன்று இருக்கிறான், கலந்து இருக்கிறான். அப்போ அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்போ என்ன, அது இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான். நான் அரசன், நான் நல்ல அரசன், நான் கெட்ட அரசன் அப்படிங்கிறது சொல்கிறதும், நான் ஏழை, அதே போல் ஒரு ஏழை அல்லது ஒரு முட்டாள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவன் ஏழையும் அல்ல, பணக்காரனும் அல்ல, முட்டாளும் அல்ல, அறிவாளியும் அல்ல, சாதாரண ஜீவனை போல தூங்கி கொண்டிருக்கான். அவனுடைய சிதாபாசத்தில் கலந்திருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. இல்லை, ஒரு அறிவியல் அறிஞன் ஐன்ஸ்டீன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவன் அறிவியல் அறிஞனா அப்படின்னா இல்லை, சாதாரண மனிதன் தான், காரணம் ஜீவன் தான்.
ஆழ்ந்த தூக்கத்தில் தன்னுடைய சிதாபாசத்தில் ஆத்மாவில் ஐக்கியமாக்கி இருப்பதால் அவர்கள் யாரென்று அவர்களுக்கே தெரியவில்லை. ஸோ ஜட பொருள்கள் சத் இருப்பதால் நமக்கு தெரிகிறது. ஆனால் அதில் சித் அறிவும் ஆனந்தம் பேரானந்தமும் அதில் வெளிப்படாமல் இருக்குது என்று அது நமக்கு தெரியலைன்னா அது வெளிப்படலைன்னு பொருள் அல்ல, அதில் இருக்கிறது. அந்த சித்தும் ஆனந்தமும் இருக்கிறது. அதனால நம்முடைய ரிஷிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலகத்தில் இருப்பது எல்லாம் இறைவன் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை எப்படி அவங்க சொன்னாங்கன்னா, இந்த இயற்கையை எல்லாம் வணங்கினார்கள். அதனால தான் சனாதன தர்மத்தில் இந்த உலகத்தில் எல்லாமே தெய்வமாக வழிபட்டார்கள். நதி தேவதா, அதாவது கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதி எல்லாமே தேவதையாக நம்ம வணங்குகிறோம். இந்த மலையை தெய்வமாக வணங்குகிறோம். செடி, மரம், கொடி, விலங்குகள் எல்லாம், ஏன் மனிதர்களையும் மனிதர்கள் தைத்திரிய உபனிஷத்தில் முதல் சொல்கிறது என்ன? மாத்ரு தேவு பவ, பித்ரு தேவு பவ, ஆச்சாரியா தேவு பவ, அதிதி தேவு பவ என்று ஒன்றொன்றாக நமக்கு ஒவ்வொரு இதாக சொல்லி எல்லாம் தெய்வமாக. ஏன்? எல்லாமே இறைவனிடமிருந்து தான் வந்தது. ஏதோ நமக்கு குணத்தினால் அப்படி இப்படி கொஞ்சம் மாற்றமாக தெரியுது தவிர எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குறிப்பாக குருவை நம்ம நினைக்கிறோம் மந்திர தீட்சை வாங்கியிருக்கோம். ஏன்னா குருவும் தெய்வம் தான். குருவும் இந்த உலகத்தில் இருப்பதால் அவரும் இந்த முக்குணத்தில் தான் இருக்கிறார். குறிப்பாக குருவை உயர்ந்த தெய்வமாக நம்முடைய சனாதனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் ராமகிருஷ்ணர் சொல்வார், யார் ஒருவன் குருவை சாதாரண மனிதன் என்றோ, அல்லது குரு கொடுக்கும் மந்திரம் சாதாரண மந்திரம் என்றோ, அல்லது நம்முடைய சாஸ்திரம் சாதாரண சாஸ்திரம்தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவன் ஆன்மீகத்தில் ஒரு பொழுதும் முன்னேற முடியாது, வாழ்க்கையில் துன்பப்படுவான் என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றார். மேலும் இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தேவதைகள் என்று நம்முடைய சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி தேவி, பூதேவி அப்படின்றோம், வாயு தேவதா, ஜல தேவதா, ஆகாச தேவதா, அக்னி தேவதா, இப்படி ஒவ்வொன்றும் சொல்கிறோம். அதைத்தான் நம்ம வைஷ்ணவர்கள் சைவர்கள் ஆகாச லிங்கமாக நினைத்து, அதாவது இந்த ஒவ்வொரு இதையும் பஞ்சபூதத்தையும் லிங்கமாக நினைத்து வழிபட்ட ஸ்தலங்கள் 4 ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, ஒரு ஸ்தலம் ஆந்திராவில் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஆகாசமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். ஆகாசமாக இருப்பது நம்முடைய சிதம்பரம், நீராக இருப்பது திருவானைக்கா, அக்னியாக இருப்பது இது திருவண்ணாமலை, அப்புறம் இது நீர் இன்னொன்று இது பிரகிருதி அதாவது பிருத்திவி நம்ம இது காஞ்சிபுரம். அதே போல் நீர் நீரா ஆகாசம், நெருப்பு நினைக்கிறேன், நெருப்பு இல்லை, வாயு, அது கலஹஸ்தி. இப்படி எல்லா இந்த பஞ்சபூதம் பஞ்சலிங்கமாக நம்முடைய சனாதனத்திலே நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த எல்லா வஸ்துக்களும் இறைவன் தான் என்பது மீண்டும் நமக்கு புரிவதற்காகத்தான் இந்த 3 குணங்களால் ஆனது. இந்த 3 குணங்கள் இருப்பதால் நமக்கு இறைவனை மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வஸ்துக்களிலும் அந்த இறைவன் தான் இருக்கிறான். இந்த 3 குணத்தின் விகிதத்தில் தான் மாறுபடுகிறது. ஆனால் இந்த 3 குணத்தில் தாண்டி குணாதீதன் ஆகியிருந்தால் நாம் இறைவனை காண முடியும். அதற்காகத்தான் நம்முடைய ஆன்மீக பயிற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் எந்த வஸ்து, அதாவது நாம் எல்லா பொருள்களும் இந்த உலகத்தில் பார்க்குறோம். அது எல்லாம் அகங்காரத்தினால் நமக்கு அப்படி தெரிகிறது, வஸ்துவாக தெரிகிறது. ஆனால் இந்த இறைவன் தான் இந்த வஸ்துக்களாக இருக்கிறான் என்று நமக்கு எப்போது தெரியும்னா, நமக்கு எல்லாம் கடந்து இது பண்ணதுக்கப்புறம் தெரியும். அதனால தான் சொன்னார், இவை எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. நத்வம் தேசு மயி தே மயி. எது எதிர்மறையான கருத்து போல நமக்கு தோல்கிறது. அதாவது இந்த பானையை உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நமக்கு கரெக்டாக புரியும். அதாவது நானே நிழலாக என்னுடைய நிழல் என்னை சார்ந்து இருக்கும், ஆனால் நிழலை சார்ந்து நான் இல்லை. அதனால தான் ஒரே பரதர்ஷபா இதை நீ புரிந்து கொள் அப்படிங்கிற இந்த 3வது 12வது ஸ்லோகத்தில் பகவான் இதை சொல்லிட்டாரு. இனி 13வது ஸ்லோகம்
இன்று எனக்கு கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்கிறனால இன்றைக்கி இதோட நான் நிறுத்திடுறேன். அடுத்த 13-14 குறிப்பாக 14வது ஸ்லோகம் மிக அருமையான ஒரு ஸ்லோகம். தெய்வி ஏசா குணமயி மம மாயா துரத்தியா அப்படிங்கிற அந்த மாயாவோட கான்செப்டு. ஏன் நம்ம வந்து சரணாகதி அடையணும், அல்லது பகவான் சொன்ன அந்த பராபக்தி அபராபக்தி, குருதேவர் ராமகிருஷ்ணன் சொல்கின்ற அந்த சரணாகதி என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த 14வது ஸ்லோகத்தில் விளக்கமாக பார்க்க போகிறோம். 13வது ஸ்லோகமும் ஏசைவ சாத்விகா இந்த 3 குணத்தை பற்றி தான் திரிவீர் குணமயீர் அப்படிங்கிறது சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சர்வமிதம் ஜெகத், இந்த உலகமே 3 குணங்களால் தான் ஆகப்பட்டதுங்கிறது குணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் எப்படி இந்த மனிதர்கள் மோகமடைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், மோகமடைந்து அதாவது தவறாக புரிந்து கொண்டு என்னை கீழான பிரகிருதி என்றும், கீழான பிரகிருதியை மேலான பிரகிருதி என்றும் மோகத்தினால் மாற்றி அமைத்து துன்பப்படுகிறார்கள் என்ற அந்த ஒரு கருத்தை 13வது ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. ஸோ 13-14 அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கஞ்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.